நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 எக்ஸாமுக்கான பிரவேஷிகா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 பேப்பர்ஸ்க்குமான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேப்பர் போயம் கொஷின் ஆன்சர்ஸ். போயம் கொஷின் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உருது பத்தியவுக்கான கொஷின் ஆன்சர்ஸையும் தரவு பண்ணிக்கோங்க. உங்களால் 10ம் படிக்க முடிஞ்சால் 10ஐயுமே படிச்சுக்கோங்க. கொஞ்சம் படிக்க முடியாதவங்களுக்கு தான் நான் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டே சொல்லிகிட்டு இருக்கேன். செகண்ட் ரோமன் கவி பரிச்சை மைத்திலி சரண் குப்தா, மாக்கன்லால் சதுர்வேதி, சுமதீந்திர. தேர்டு ஒன் போயம் எஸ்ஸே யசோதரா கா விலாப், கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல். ஃபோர்த் ஒன் போயம் இஆர்சி. அதோட ஸ்டார்டிங்கை நான் கொடுத்துருக்கேன், அந்த இம்பார்ட்டன்ட் இஆர்சிஸாக படிச்சுக்கோங்க. जय सिद्धि, पुष्प पुष्प से, प्रथम सभ्यता ज्ञाता, प्राण थूर्य, शीश के खिले. सिक्स्थ वन ये शिकर, हम पुराने पीले पत्ते, जिस बोली धैर्य तुम्हारा. फिफ्थ रोमन उर्दू एसे मजहब नहीं राह कुर्बानियोंग. சிக்ஸ்த் ரோமன் மெமரி போயம். எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. செவன்த் ரோமன் ப்ரோஸ் ஸ்மால் கொஷின்ஸு. ஒரு 7 லெசன்ஸ்க்கு டோட்டலி 10 லெசன்ஸ் இருக்குது. ஒரு 7 லெசன்ஸ்க்கு நம்ம தரவு பண்ணும்போதே அதை அட்டன் பண்ணுற லெவலுக்கு வந்துடும். எய்த் ரோமன் ப்ரோஸ் டீட்டெயில்ஸு. டீட்டெயில்ஸ் நிறைய லெசனுக்கு உங்களால் படிக்க முடியாதுங்கிறதுக்காக 5 லெசன்ஸில் படிக்க சொல்கிறேன். இது ஒரு 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5குள்ளேருந்தே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். नाइन्थ रोमन प्रोस एसे 3 बच्चे बेचारा भला आदमी. இந்த 2 எஸ்ஏஸ் நான் டீச் பண்ண வீடியோ, நான் நோட்டில் ஷார்ட்டாக எழுதி டீச் பண்ண வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். 10th ரோமன் ப்ரோஸ் இஆர்சி 1 to 5 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணுங்கள். டீட்டெயிலும் இஆர்சியும் 1 to 5 லெசன்ஸ்க்கு. நீங்கள் எஸ்ஏ படிக்கிற லெசன்ஸ்லேருந்து டீட்டெயிலாக இருக்கட்டும், இஆர்சியாக இருக்கட்டும், எஸ்ஏ வச்சே எழுதிக்கலாம். மற்ற லெசன்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. பிரவேஷிகா செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் 5 ஏகான் கி அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் அதில் 5 ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் எந்த கொஷின் ஆன்சர்ஸ், எந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். 1, 3, 4, 5 இந்த 4 லெசன்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். செகண்ட் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் 5 ஏகான் கி. இந்த 5 ஏகான் கி ஸ்டோரிஸ்லேருந்து கேட்கக்கூடிய டிப்பனிஸு ராம், பகாசுர், வசந்த், துர்கதாஸ். தேர்டு ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் 5 ஏகான் கி புக்கு. 5 ஏகான் கி புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸு மாண்டவி, பீம், குந்தி, அனந்த். ஃபோர்த் ரோமன் இஆர்சி ஃப்ரம் 5 ஏகான் கி. இந்த 5 ஏகான் கீழே இஆர்சிலாம் ரொம்ப டஃப்பான விஷயமே கிடையாது. அந்த ஸ்டோரியில் ஏதாச்சும் டயலாகை கொடுத்துருவாங்க, யார் யார்கிட்ட சொன்னது, இது எந்த ஸ்டோரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கான விளக்கத்தை எழுதுனா போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா. ஃபோர்த் ரோமன் இஆர்சி ஃப்ரம் 5 ஏகான் கி. இதுவும் நான் ஈஸியாக படிக்கக்கூடிய ஸ்டோரிஸாக 1, 2, 3, 4 இது 4ல் உள்ளது நல்லா தரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபிஃப்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் சத்யகா ஸ்வர் புக்கு. காந்தி புக்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ். இந்த காந்தி புக்கை எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக அவரோட வாழ்க்கை வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் இப்போ டிப்பனிஸ் 4 கொடுத்து ஒரு 2 எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் படித்ததே எதுவுமே வரலைன்னா கூட நீங்கள் மா பாப்பா ஒரு ஜென்மம் படிச்சிருக்கீங்க, அங்கே ஹை ஸ்கூலுமே வந்திருக்குன்னா அவங்க அம்மா அப்பா அதை பற்றி எழுதிட்டு அவங்க ஹை ஸ்கூலில் இப்படிலாம் படித்தார் அப்படின்னு நீங்களாம் கொஞ்சம் ஓனாக எழுதிடலாம். படித்ததை வச்சே நீங்கள் படிக்காது வந்தால் கூட இந்த ரோமனில் நிச்சயமாக அட்டன் பண்ணலாம். ஃபுல்லாகவே அவரோட வரலாறு தான். நம்ம படித்தது ஒன்று, அது வேற ஒன்று கேட்டிருக்காங்கங்கையில் அது ரிலேட்டடாக நீங்கள் எந்த டிப்பனியை படிச்சிங்களோ அதை அப்படியே எழுதி வைங்க. கொஞ்சமாவது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி டிப்பனியை செலக்ட் பண்ணி நம்ம படித்ததுலே செலக்ட் பண்ணி எழுதி வைங்க.
நிச்சயமாக மார்க் கிடைக்கும். எல்லாமே காந்தியோட வரலாறுங்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று அந்த ரிலேட்டடாக தான் இருக்கும் இந்த டிப்பனிஸ் எல்லாம். फर्स्ट वन माँ बाप और जन्म, हाई स्कूल में गांधी जी के मांसाहार करने का निश्चय, फोर्थ वन अहिंसा का पदार्थ पाठ, फिफ्थ वन धर्मों के प्रति समभाव. அதை வந்து 2 டைப்ஸாக கேட்கலாம். அந்த ஃபிஃப்த் ஒன்று சபி ஜாதியோங்க பர் சமபாவ், எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். டாக்டர் மேஹ்தா கா உபதேஷ், प्रतिज्ञा बनाम उपयोगितावाद, बाबाजी की बिल्लीवाला सीख. 6th रोमन एसे फ्रॉम सत्य का स्वर बुक, सत्य का स्वर वरकूडिय एसेस. लड़कपन, हाई स्कूल में विवाह और मांस भक्षण. 4th वन आंखें खुली, चोरी और प्रायश्चित. 7th रोमन वचन बदलिए, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. லிங்க் बदलिए எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இதில் இருந்தெல்லாம் வரக்கூடாது. அப்போ அதுலேருந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஒரு துணைக்கால் நம்ம போட மறந்தால் கூட அப்படியே அந்த 1 மார்க் போயிடும். அதனால் கவனமாக எழுதுங்க. 9th रोमन ஏக் शब्दமே अर्थ लिखिए, ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரே வார்த்தையில் அர்த்தம் எழுதுவது. இதுவும் ரொம்ப ஈஸியான ரோமன். 1 வேர்டு தான் ஆன்சரு, 5 மார்க்ஸ். இதுக்கு நல்லா தரோ பண்ணி எழுதி பார்த்துடணும். லிங்கு வச்சனு இந்த 9th रोमन ஏக் शब्दமே अर्थ लिखिए இதெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா 15 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். 30 மார்க் எடுத்தால் பாஸ். இந்த பிரவேசிக்கால பாஸ் பண்ணுற விஷயந்தான் எல்லாருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கிறது இல்லை. அலட்சியமாக அந்த சின்ன கிளாஸ்லலாம் படித்த மாதிரியே இருக்கீங்க. திடீர்னு போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிக எஃபோர்ட் போடணும். நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ஸை நீங்கள் நல்லா படித்து எழுதி பார்த்தாலே ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுக்க முடியும். 10th रोमन கிராமர் ஸ்மால் கொஷின்ஸு ஒரு 25 கொஷின்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு 25ஆவது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 11th रोमन கிராமர் டீட்டெயில்ஸு ஸ்டார்டிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பாஷா की परिभाषा, व्युत्पत्ति की दृष्टि से. 3rd वन रचना की दृष्टि से. 4th वन लिंग की परिभाषा. 5th वन हिंदी शब्दों का लिंग. 6th वन हिंदी में वचन परिवर्तन संबंधी. 7th वन कारक की परिभाषा. 8th वन सर्वनाम किसे. 9th वन पुरुषवाचक सर्वनाम की परिभाषा. 10th वन विशेषण की परिभाषा. कर्म कारक, करण कारक. प्रवेशिका 3rd पेपर. फर्स्ट वन जनरल टॉपिक கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் புக்கில் உள்ளதை படித்து எழுதினாலும் சரி, இல்லை ஓனாக எழுத தெரிஞ்சாலும் சரி எழுதிக்கலாம். जीवन में व्यायाम. सेकंड वन भारत की संपर्क. 3rd वन भारतीय किसान. இப்போ நான் இம்பார்ட்டன்னு 3 கொடுத்துருக்கேன். இந்த ஜென்ரலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்க தான் வருமானு கேட்டால் வராது. அங்கே ஒரு 12 இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ ஜென்ரல்ஸே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாற்றி கேட்பாங்க. அப்போ ஏதோ இப்போ தீபாவளின்னு ஒன்று வந்திருக்கு நீங்கள் படிக்காமல், அப்போ நீங்கள் ஓனாகவே அதை எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 2nd रोमन லெட்டர் ரைட்டிங். अपने विद्यालय सेकंड அந்த லெட்டர் ரைட்டிங்கில் 2nd विद्यालय के पुस्तकालय के लिए. 3rd अपने क्षेत्र के. 4th सीमा सुरक्षा बल. இதில் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் நான் 4 லெட்டர் ரைட்டிங்ஸ் சொல்லியிருக்கேன் படிக்க சொல்லி. 3rd रोमन ஃபார்ம் भरने की तरीका, ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தடு. இப்போ பேங்க்கு போகிறோம், அங்கே இருக்க ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த ஹிந்தியிலே அந்த ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கணுன்னு தான் இந்த ரோமன் வச்சுருக்காங்க. ஃபார்ம் ஃபில்லப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்கே பிரதீப் ஹே. 2nd वन आपके पवन रविंद्रा. 3rd वन आप अपने 4 मित्रों. 4th वन बायोडेटा आत्म परिचय लिखने का तरीका. 4th रोमन சங்ஷிப்தகரன் ப்ரிசஸ் ரைட்டிங் ஸ்டடி ஆல். அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடணும். இது வந்து ஏதாச்சும் ஒன்று தான் வரப்போகுது, சாய்ஸே கிடையாது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது வேணாலும் வரும். 5th रोमन டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ். ஹிந்தியில் அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கிலீஷில் எழுதணும். எல்லாத்தையுமே படிக்கணும். 8th லெசனை தவிர நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதாவது கான்செப்டை புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன டென்ஸில் எழுதணும், கான்செப்ட் என்ன, அந்த பேராகிராஃபில் எதெல்லாம் நியூ வேர்ட்ஸாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத உங்களுக்கு தெரியாத நியூ வேர்ட்ஸாக இருக்குது,
அந்த வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 6th ரோமன் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு ஹிந்தி, அவங்க இங்கிலீஷில் கொடுப்பாங்க, நம்ம ஹிந்தியில் எழுதணும். இது 4th லெசனை தவிர மற்ற எல்லா லெசனுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுவும் அப்படி தான், அண்டர்லைன் பண்ணுங்கள், நியூ வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். அதை எப்படி நம்ம ஹிந்தியில் எழுதுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டென்ஸில் இருக்குது, என்ன தான் கான்செப்ட் அந்த லெசனில். அப்போ நீங்கள் அந்த லெசனில் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு 2 லைன்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓ, இந்த கான்செப்டில் உள்ள அந்த ஸ்டோரி, அந்த கான்செப்ட் இதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டிரான்ஸ்லேஷன் லெசன்ஸையும் ஒரு லெசனை ஒரு 3 times ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. தன்யவாத்.